புதுக்கோட்டை தமிழகத்தின் பல ஊர்களுக்கும் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளையும் செய்தார். ஹீரோவா ஜீரோவா என்ற விழிப்புணர்வு காணொலியில் நடித்து கல்வி சார்ந்த முன்னெடுப்புக்கு உறுதுணையாக நின்றார். மைதானத்தில் மட்டுமல்ல, படிப்பிலும் கில்லியாக இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வி முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். துடித்து போனார் தலைவர். சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். தமிழ்நாடு முழுக்க தலைவரை பின்பற்றும் அவருடைய ரசிகர்கள் 37 இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். பின்குறிப்பு: இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம். ஈழ தமிழர்களுக்காக நடைபெற்ற நடிகர் சங்க போராட்டங்களில் ஒன்றில் மேடையேறிய தளபதி பிரதமருக்கு தண்டியடிக்க சொன்னார். ஒரே இரவில் பிரதமருக்கு 25,000 தண்டிகள் பறந்தன. ஒரு கல்வி சாலை திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார்கள். ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டார் தளபதி. யாரும் மற்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்பார் தளபதி. அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர்கள் சதுரத்துக்குள் அடைந்து விட்டார்கள். அதுதான் கம்ப்யூட்டர். எத்தனையோ ஏழை குழந்தைகள் அடித்து வரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்த பரம்பரையை பிறந்தவர்கள் நாங்கள் புலிக்குட்டிகள் என்று உருவினார். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அன்றைய சூழ்நிலை அப்போது கடைபிடிக்கும் தளபதி தேர்தலுக்கு பின்னர் முதலமைச்சரையும் நேரில் பார்த்தார், எதிர்கட்சி தலைவரையும் நேரில் பார்த்தார். இன்று அரசியல் பேசும் பலரும் அன்று பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ரசிகர்களுக்கு அரசியல் பாடங்களை கற்றுக் கொடுத்தவர். அடுத்து சேலத்தில் இயக்கத்தின் பொதுக்கூட்டம். அங்கு பேசும்போது முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் தளபதி. நான்